உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை ஆர்க்கிடெக்சர் படிப்புகளுக்கான JEE மெயின் தேர்வை எழுதுவதற்கு சென்னையில் மையம் அமைக்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை பொறியியல் மற்றும் இளநிலை ஆர்க்கிடெக்சர் படிப்புகளில் சேர்வதற்கு JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ்ட் தேர்வுகள் எழுத வேண்டும். JEE மெயின் தேர்வு என்பது குறிப்பாக இளநிலை ஆர்க்கிடெக்சரில் சேர விரும்பும் மாணவர்கள் எழுத வேண்டும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை எழுத்து தேர்வாக எழுத வேண்டும். வழக்கமாக இந்த தேர்வுக்கு சென்னை உட்பட நாடு முழுவதும் 100 மையங்கள் அமைக்கப்படும். ஆனால் இந்த முறை சென்னையில் மையம் அமைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக புதுச்சேரி, கோவையில் மட்டும் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னையைச் சேர்ந்த 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுச்சேரி அல்லது கோவைக்கு சென்று தேர்வு எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் தேர்வு மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜப்பானின் ஹிரோஷிமா பல்கலைக்கழகத்தில் கல்வி உதவித் தொகையுடன் ஸ்பெஷல் மாஸ்டர் கோர்ஸ் புரோகிராம் படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் மையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேனுபேக்சரிங், மெக்கானிக்கல், புரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம். பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புடன் ஜப்பான் மொழி படிப்பு, ஜப்பான் நடைமுறையிலான மேனுபேக்சரிங் படிப்புகளும் கற்றுத்தரப்படுகிறது. ஹிரோஷிமா மாநிலத்தில் உள்ள நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் வழங்கப்படவுள்ளது. டிசம்பர் மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஹிரோஷிமா பல்கலைக்கழகத்தின் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங் திட்ட மேலாளர் புரொஃபசர் தரு தகாஷினா என்பவரை நேரடியாக 812842247848 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். அல்லது takashina@hiroshima.ac.jp என்ற மின்னஞ்சலிலும் தொடர்பு கொள்ளலாம். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் விவரம் அடுத்த ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி வெளியிடப்படும். தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ஜப்பான் யென் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும். தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஹிரோஷிமா மாநிலத்தில் உள்ள உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இந்த ஆண்டு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் 265 மாணவர்களுக்கு 20,25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டு முதல் கல்வி ஊக்கத்தொகை 42 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், பொறியியல், நர்சிங், டிப்ளமோ படிப்பவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி எது? இந்தியாவின் அரசியல் சாசனம் எப்போது ஏற்கப்பட்டது? சர்வதேச அணுசக்தி முகமை அலுவலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் குரூப் 2 தேர்வுகளுக்கு தயாராவது குறித்து விவாதிக்க உள்ளோம். டிசம்பர் 1ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் பதற்றம் இல்லாமல் தேர்வு எழுதுவது பற்றியும் கடைசி நேர சந்தேகங்கள் குறித்தும் அரங்கில் நம்முடன் உள்ள போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு பூமிநாதன் அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். குரூப் 2 எக்ஸாம்ஸ் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி நடக்க போகுது. அப்ப இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேஸ்ல இருக்கோம் எல்லாருமே. இப்போ எல்லாருமே ஒரு பதற்றமான சூழ்நிலையில இருப்பாங்க. சில பேர் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ரிவிஷன்ல ஏதாவது டவுட் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப டார்கெட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மெயினா பார்க்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல டார்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எப்படி டார்கெட் பண்ணணும் இந்த டைம்ல, இந்த லாஸ்ட் ஃபேஸ்ல எப்படி ஒருத்தருடைய டார்கெட் இருக்கு? முதல்ல இந்த தேர்வுக்கு பயிற்சிக்காக
கடந்த ஒரு 2 மாத காலமாக பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்வில் எத்தனை பேர் எழுதுறாங்கன்றதை மறந்துடுங்க. 1064 பதவியிடங்கள்ல நமக்கு தேவை ஒரே ஒரு பதவி. அந்த பதவிக்கு நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நம்ம மிச்சவங்களோட எந்த அளவுக்கு பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோன்றதை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுகிறது. கவலையே பட வேண்டாம் எத்தனை லட்சம் பேர் அதுக்கு தயார் செய்யறாங்கன்றது. உண்மையிலேயே தொடர்ந்து சரியான வழியில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே வெற்றி நிச்சயம் இருக்கிறது. என்ன ஒண்ணுன்னா, நீங்க இப்ப கடைசி மெயின்ஸ் இந்த 4 நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், நீங்க எடுத்துக்கொண்ட குறிப்புகள், அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் அகைன் ஜஸ்ட் யூ ரிவைஸ் இட். புதுசா நிறைய விஷயங்களை படிப்பதை விட பழைய விஷயங்கள், நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்களை ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு, முக்கியமா எந்த பகுதிகளில் இருந்து அதிகமான கேள்விகள் வருது, அதாவது பொது தமிழ், பொது ஆங்கிலம், இதை 2ஐ தேர்வு செய்தவர்கள் இதில் எதில் தேர்வு செய்திருக்கிறீர்களோ அதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். காரணம், மதிப்பெண்கள் என்பது அனைத்து கேள்விகளுக்குமே ஒரே மதிப்பெண்கள். அதனால் ஃபர்ஸ்ட் பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ நல்லா தயார் பண்ணிக்கோங்க. தென் 70-35 நான் சொல்லிருக்கேன் 30. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லக்கூடிய அந்த குவான்ஸ், அந்த ஏரியாவுக்கு 25 மதிப்பெண்கள், 25 கொஸ்டின்ஸ் இருக்கு அதுல உங்களுக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தயார் பண்ணிக்கங்க. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்டரி, இந்த ஏரியால நல்ல வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி என்பது உறுதியாகிவிடும். சரி, இப்ப நீங்க பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ல கூட 70% 30% ரேஷியோ பிரிச்சுக்கிறாங்க. அதாவது 70 ஏற்கனவே படிச்சு முடிச்ச சில விஷயங்கள் 70%ல கவர் பண்ணிடணும், இது வரைக்கும் டச் பண்ணாத போர்ஷன்ஸ் 30% வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த 70-30 ரேஷியோ சொல்லுங்க மேடம். அதாவது ப்ரிப்பரேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி இருக்கும். முதல்ல உங்களுக்கு எப்படி அது கன்வீனியன்டா இருக்கோ நீங்க அதுபடி நீங்க போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பேஸ்ட் ஆன் மார்க்ஸ், எந்த ஏரியால எந்த பகுதியில் அதிகமான மார்க்ஸ், அதிகமான கேள்விகள் கேட்கப்படுதோ அந்த ஏரியாவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுங்க. ஏன்னா இந்த மெயினா இந்த 4 நாள் இருக்கிறதுனால உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பரை நல்லா சாட்டிஸ்ஃபைடா முடிச்சிருங்க. ஏன்னா அதான் ஹையா ஸ்கோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 95, 100 வரைக்கும் கூட எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். சோ அதை நீங்க ஈக்குவலா காம்பீட் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 100 கொஸ்டின்ஸ்ல ஈஸியா அந்த மென்டல் எபிலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹிஸ்டரி முடிச்சிட்டீங்கன்னா அதுல 60% மேலேயே ஈஸியா வந்துருவீங்க. ரிமைனிங் அந்த 40% கொஸ்டின்ஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கானமி, அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளோட சேர்ந்து தொடர்புடைய சில கேள்விகள் தான் கேட்கப்படும். சோ அந்த கேள்விகள் ஒன்ஸ் தரவாக பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கட்டத்திலையுமே பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ன்றது கடைபிடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல் கேள்வி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் தெரிந்த கேள்விகள், அடுத்து சந்தேகத்துக்குரிய கேள்விகள், மூன்றாவது நமக்கு சுத்தமாக தெரியாத கேள்விகள். எஸ், கெஸ், நோ அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ஃபர்ஸ்ட் எஸ் எல்லாம் முடிச்சுட்டே வந்துருங்க. ரெண்டாவது ரவுண்டு கெஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. தேர்டு தெரியாத கேள்விகளுக்கு நீங்க விடையளிங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்றது நல்லது. சார், இப்ப ஒவ்வொரு நேயர் ஒரு விதமான கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க எப்படி பொலிட்டிக்கல், எக்கானமி, ஹிஸ்டாரிக்கல் சயின்சஸ் எப்படி படிக்கிறது கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த டைம்ல இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ், இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏற்கனவே இத்தனை நாள்ல அவங்க ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த டைம்ல இந்த இருக்கிற 4 நாள்ல இன்னைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு பேப்பர்ஸ் அவங்க ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம ஸ்ட்ராங்னு எந்தெந்த ஏரியாலாம் நம்ம நினைக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் இன்னொரு முறை நல்லா ரிவிஷன் பண்ணிருங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம ஸ்ட்ராங்னு நினைக்கிற ஏரியாவை விட்டு ரிவைஸ் பண்ணாம போனதுனால அதுல தப்பு பண்ணிடுவோம். அதனால முதல்ல அந்த விஷயங்கள் பண்ணிடுங்க. தென் செகண்ட் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாக்குறது ஒரு பக்கம் ஜஸ்ட் ஒரு கான்பிடன்ஸ் லெவல் பில்டப் பண்ணும். அதே நேரத்தில் இந்த டயத்துல லாஸ்ட் மினிட்ல அதை போய் பார்த்துக்கிட்டு டென்ஷனும் ஆக வேண்டாம். வேர்ல்டு ஜியோகிராஃபி பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னா மெயினா லொகேஷன்ஸ், தென் கேபிட்டல்ஸ், தென் பாத்தீங்கன்னா எந்தெந்த ரிவர்ஸ் எங்கெங்க போயிட்டு இருக்கு, என்னென்ன ஓசன்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஐலாண்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரில இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்தியன் ஜியோகிராஃபி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்னென்ன மினரல்ஸ், என்னென்ன ஃபேக்டரிஸ் எந்த லொகேஷன்ல இருக்கு, தென் கிராப்
பேட்டர்ன்ஸ் வந்து எங்கெங்க இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபியில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த டைம்ல இந்த क्वेश्चन கேட்கலாமா அப்படிங்கிறது தெரியாது, ஆனா கேட்டா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப புது டாபிக்ஸ் இப்ப எடுக்கலாமா? அதாவது என்ன படிக்கிறதுனே தெரியல, ஏதாவது ஒரு ஈஸியான டாபிக்கை எடுத்து நான் இப்பயாவது ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சமாவது முடிக்கிறேன்னு சில பேர் இருப்பாங்க. இப்ப நியூ டாபிக்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டைம் சரியான டைமா? இல்ல, நிச்சயமா. அதாவது எதுவுமே படிக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒன்று படிச்சாகும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங். லாங்குவேஜ் பேப்பர் வந்து முடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. பொது தமிழ் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் பொது தமிழ்ல நல்லா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஈஸியா வரும். அடுத்தபடியாக என்ன பண்ணுங்கன்னா வரலாறு எல்லாருக்குமே ஒரு புரிந்த ஒரு சப்ஜெக்ட். தென் இந்தியன் பாலிட்டி ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அதுல பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து சர்டன் ஃபீச்சர்ஸ் வந்து அடாப்டட் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அதெல்லாம் எந்தெந்த நாடுகள்ல இருந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயங்களை குறிப்பெடுத்துக்கோங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஜெனரல் தமிழ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ரேஞ்ச்ல வந்ததுன்னா உங்களுக்கு கவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இப்ப இந்த ஜியோகிராஃபி பத்தி ஒரு நேர் கேட்டிருந்தாரு. ஜியோகிராஃபி அப்படிங்கும் போது கொஞ்சம் ட்ரையான ஒரு சப்ஜெக்டா பார்க்கப்படும் போது இப்ப வந்து என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் அதுல மிஸ் பண்ணக்கூடாது? நாட் ஒன்லி இன் ஜியோகிராஃபி, ஜெனரல் தமிழா இருந்தாலும் ஹிஸ்டரியா இருந்தாலும் என்னென்ன டாபிக்ஸ் மிஸ் பண்ணாம படிக்கணும் சார்? ஒவ்வொன்றா சொல்லணும்னா இந்திய வரலாறை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி மாடர்ன் இந்தியா சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நீங்க வட்டமேசை மாநாடுகளை பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட்ஸ் 1773 இருந்து 1945 வரைக்கும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுடுவாங்க. தென் பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் அண்ட் கவர்னர் ஜெனரல்ஸ் அண்ட் வைஸ் ராய்ஸ் அவங்க பண்ண விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கிரோனாலஜிக்கலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஹிஸ்டரியை பொறுத்தளவில். பாலிட்டியை பொறுத்தளவில் நான் சொன்னது மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் சீர்திருத்தங்கள், தென் எந்தெந்த நாடுகளிலிருந்து என்ன வகையான சிறப்பு அம்சங்களை வந்து நம்ம நாட்டோடைய அரசியலமைப்பு திட்டத்திற்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடு, இந்த ஏரியாக்கள் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுங்க. தென் முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப லேட்டஸ்டான தகவல்கள், முக்கியமான பதவிகளில் அமர்த்தப்பட்ட தமிழகத்திலிருந்து பதவிகள் அமர்த்தப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதியாக அமர்த்தப்பட்டிருக்காங்க. அதுபோல ஆர்பிஐ கவர்னர் இப்ப லேட்டஸ்ட் யாரு, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து நீங்க சேகரிச்சு வச்சுக்கிறது இந்த டயத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் உடைய விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சயின்ஸ் as well as வந்து மேத்தமெட்டிக்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜில் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மாதிரி தெரியுது பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டா வந்து நீங்க எப்படி பண்றீங்கன்றத விட உங்களோட சேர்ந்து மிச்சவங்க எப்படி பண்றாங்க வச்சுதான் வந்து வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கப்படுது. அது அந்தந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா பட் லாங்குவேஜ் பொறுத்தளவுல மோர் தென் 90% இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து கம்ஃபர்டபுளான அந்த ஜோன் உள்ள போக முடியும். நீங்க இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்கணும்? ரொம்ப கூலா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, தெளிவான சிந்தனையோட, நல்ல கான்ஃபிடென்ட்டோட, உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவை நீங்க எதெல்லாம் நல்லா படிச்சு கான்ஃபிடென்டா இருக்கீங்களோ அந்த ஏரியா மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்த உடனே வந்து நல்ல தெரிந்த வினாக்களை நீங்க முதல்ல அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து தெளிவான சிந்தனை கிடைச்சிடும், ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும். மிச்ச கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா வந்து உங்களால் அணுக முடியும். நிச்சயமா சார். இன்னைக்கு முக்கியமா அந்த எஸ் அந்த கெஸ் நோ அந்த ஃபார்முலா பத்தி சொன்னீங்க. முக்கியமா ஜியோகிராஃபி, ஜெனரல் தமிழ்ல எப்படி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நிச்சயமாவே நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும், அதுவும் இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ல. தேங்க்யூ சோ மச். நன்றி மேடம். தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு செயல்படுங்கள். குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி எது என்ற கேள்விக்கு இந்தியாவில் முதல் முறையாக சென்னை மாநகராட்சி ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி அமைந்துள்ள ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்டு இன்றுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்தியாவின் அரசியல் சாசனம் எப்போது ஏற்கப்பட்டது என்ற கேள்விக்கு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி ஏற்கப்பட்டது. சர்வதேச அணுசக்தி முகமை அலுவலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது என்ற கேள்விக்கு ஆஸ்திரேலியாவின் வியன்னா நகரில் அமைந்துள்ளது என்பது பதிலாகும்.
இந்திய கடலோர காவல் படையில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொதுப்பணி பிரிவில் பணியாற்ற இளநிலை பட்டப்படிப்பில் 60% மதிப்பெண்கள் பெற்ற ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். 1989ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னரும் 1993ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். பொதுப்பணியில் பைலட், நேவிகேட்டர் அல்லது அப்சர்வராக பணியாற்ற கணிதம், இயற்பியலில் பிஎஸ்சி பட்டம் பெற்ற ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். 60% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 1987ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னரும் 1995ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்ப பிரிவுக்கு பொறியியல் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். 60% அக்ரிகேட் பெற்றிருக்க வேண்டும். 1984ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னரும் 1993ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஹெலிகாப்டர் பைலட் பணிக்கு வணிக பைலட் பணிக்கான லைசன்ஸ் பெற்ற 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண், பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். 1987ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னரும் 1995ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொதுப்பிரிவு பணிக்கு இளநிலை பட்டத்தில் 60% மதிப்பெண் பெற்ற பெண்கள் விண்ணப்பிக்கலாம். 1989ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னரும் 1993ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளும் பிறந்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். கடலோர காவல் படையின் இணையதளத்தின் வழியே டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முதல் நிலை தேர்வுக்கு அழைப்பு அனுப்பப்படும். முதல் நிலை தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு இறுதி ஆட்தேர்வுக்கு அழைப்பு அனுப்பப்படும். தேர்வு செய்யப்படுபவர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படும். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். கம்பிகள்.